எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சுடர் வந்து எழிலுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை பார்த்து மனோகரி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. மனோகரிக்கு மாப்பிள்ளை வேறு பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மனோகரியோட அப்பா வந்து எழிலுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஏன்பா மாப்பிள்ளையை நான் வர சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்டேன். வேண்டாம் அங்கிள், எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து பேசலாம். இங்கே வீட்டில் இருந்தால் அவன் வந்து திடீர்னு ஏன் சொல்லாமல் அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அந்த மீட்டப்பை வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் அழைச்சிட்டு வந்துடுறேன் அவளை. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னா, அதுவும் சரி தான், நான் வரலப்பா, அவரை மட்டும் அனுப்பி விட்றேன், அவர் நம்பரை உனக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் நம்பரை கொடுத்தோன்னே எழில் வந்து ஃபோன் பண்ணி அந்த மாப்பிள்ளை கிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுங்க, நான் ஒரு 4 மணி போல் அப்படின்னோன்னே, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இது கரெக்டாக வந்து எழில் வந்து சுடர்கிட்ட வந்து கேட்குறாங்க. மனோகரியை வந்து இப்போ அழைச்சிட்டு போகணும் ரெஸ்டாரண்ட்டுக்கு, அவகிட்ட சொன்னால் திடீர்னு கோவப்படுவா, அதனால் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கேஷுவலாக அழைச்சிட்டு போகிற மாதிரி பேசிடலாமா அப்படின்னா, போயிடலாம். அங்கே அந்த சமயத்தில் ஒரு மாப்பிள்ளை வந்து தற்சமயமாக வந்த மாதிரி தெரியட்டும், அவங்க அப்பா வர சொன்னாங்க அப்படின்னு பேசிக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சுடரும் ஐடியா கொடுத்தோன்னே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இங்கே வர்றப்போ வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு மனோகரி கேட்டேன். ரெஸ்டாரண்ட் தான் போகிறேன் அப்படின்னோடனே, நீயும் வரியா அப்படின்னு கேட்டேன்னா, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாட்டேன்னு சொன்னால் தானே ஆச்சரியம், அது வரைக்கும் எழில் நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சானே, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து உக்காந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணலான்னா பக்கத்து டேபிளில் வந்து மனோகரி உட்காடுறாங்க. இந்த பக்கம் எழிலும் சுடரும் ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் தனியாக உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொன்னால் இவங்கள பார்க்க வந்த மாப்பிள்ளை வந்து கரெக்டாக வந்து உட்காந்துடுறாங்க. உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை அவர் தான், அவர்கிட்ட பேசிக்கிட்டு நாங்கள் இங்கே தனியாக பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இதுக்காக தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து அழைச்சிட்டு வந்தாங்களா, பாரேன் அப்படின்னு எனக்கே தெரியாமல் இவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கரெக்டாக எழிலுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லையே அப்படின்னா, சாப்பிடுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட தெரியாமல் தடுமாறுறப்ப கரெக்டாக வந்து நல்லா எழில் கையை பிடிச்சி டிப் பண்ணி விட்டு வாயில் ஊட்டி விட்றாங்க நம்ம சுடர். செம க்யூட்டாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே மனோகரி கடுப்பாயிடுறாங்க. கடுப்பானதில் அந்த மாப்பிள்ளையை வந்தவர் மேலே வந்து ஜூஸை ஊற்றி விட்டுட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.